சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப பாஜக என்ன கேக்குறாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் ஏன் பியூரோக்ராட்ஸ டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு. ஜூன் மாசத்துல எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணபோது கியானேஷோட மகள் பேரு மேத்தா ரூபம். அவருக்கு ஜூன் 28ஆம் தேதி ஒரு போஸ்டிங் கொடுக்கப்படுது. இந்த இடத்துல தேதியை கவனிக்கணும். ஜூன் 28ஆம் தேதி, அதாவது எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட 4வது நாள் மேத்தாவுக்கு நொய்டாவோட கலெக்டர் பதவி தரப்படுது. கியானேஷ் குமாரோட மருமகன் பேரு மனிஷ் பன்சல். மனிஷ் பன்சலுக்கும் ஜூன் 25ஆம் தேதி சரண்பூர்ல கலெக்டர் பதவி கிடைக்குது. அதாவது எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே இந்த பதவி கிடைக்குது. இதெல்லாம் வெறும் கோயின்சிடென்ஸா? மிஸ்டர் கியானேஷ் கிட்ட கேளுங்க. உங்க மகளும் மருமகனும் பிஜேபி ஆட்சியில அங்க அனுப்பப்படும் போது உங்களையும் அங்க அனுப்புறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்படுது. அந்த மிஷன் என்னன்னா நாட்டை அழிக்கிறது தான். உங்களுக்கு துணிவு இருந்தா, தைரியம் இருந்தா, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். நான் சொன்ன தகவல் தப்புன்னா என் மேல எஃப்ஐஆர் போடுங்க. அவங்க ஏன் எஸ்ஐஆர் நோட்டிபிகேஷன் வெளியிட்ட ஜூன் 24ஆம் தேதிக்கு ஒரு நாள் அப்புறம் 4 நாள் கழிச்சு அதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு போஸ்டிங் போடல? ஏன்னா கிடைச்ச ரிவார்ட்